வர சொல்லுங்க, இந்த கலெக்டரையாவை கையோட கூட்டி வாருங்க. நாங்கள் எல்லாம் புகையில கிடந்து இந்த நாத்தத்தில் வந்து ஒன்று மழை பெஞ்சிட்டு பூச்சி பிள்ளாமலாம் பிள்ளைய மேலே வந்து தீனை பிடிச்சா எங்களால் ஓடி சாடி பார்க்க வழி இல்லையா. அன்னைக்கு நாங்கள் பாடு விட்டுதுங்க ஆளுக்கள் ஐயா. யார் வசதி உள்ள ஆட்கள் கிடையாது. எங்கள் குடிசையை வந்து பாருங்க கலெக்டர் ஐயா, கண்டிப்பாக நீங்கள் வரணும். எங்கள் நிலவை நான் கண்ணீர் வடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புகையும் இந்த குப்பையும் கொண்டு தான் வந்து பாருவாங்க ஐயா. ஐயா வணக்கம் கலெக்டர் ஐயா, எங்களுக்கு வணக்கம். இந்த இடத்துல குப்பைய கொட்டாதீங்க, குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு கர்ணன் பட நடிகை கண்ணீரோட பாடி இருக்காங்க. ஐயா கண்டா வர சொல்லுங்க, இந்த கலெக்டர் ஐயா கையோட கூட்டி வாருங்க. எங்க நிலைமைய பார்க்கறதுக்கு கண்டா வர சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசமுத்திரம் கிராமத்துல இருக்கிற வேலன்குளம் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கழிவுகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதனால கடுமையான சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் பொது சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதா பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர் குற்றம் சாட்டி இருக்காங்க. கர்ணன் படத்துல இந்த பாட்டிமாவை நம்ம பார்த்திருப்போம். கண்டா வர சொல்லுங்க, கலெக்டரை கையோட கூட்டி வாங்கன்னு கண்ணீரோட இந்த பாட்டி பாடுறாங்க. குப்பைகளை இங்க கொட்டவே கூடாது, மீறி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோல அந்த பாட்டிமா ஆதங்கத்தோட சொல்றாங்க. இந்த விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பாட்டிமா அழும்போது நம்மளோட கண்ணையும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீரை வர வைக்குது. எவ்வளவோ நாங்களும் சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு வேற சொல்லி குப்பையை கொண்டு தட்டாதாங்க, கொண்டு தட்டுதாவா. மாடு ஆடு கோழிகளை உரிச்சி அதில் கொண்டு போடும்போது கிழக்க மர காற்றடித்தா மக்களுக்கு சின்ன பிள்ளைகள்லாம் தூங்காமல் அதுகளுக்கு நோய் நொடி வருது. கண்டிப்பாக நீங்கள் அரசாங்கம் வந்து எங்களுக்கு நிவாரணி ஆக்கி தரணும்னு